ரத்து செய்ய சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை முழு மனதுடன் வரவேற்கிறேன். பொதுப்பட்டியலில் உள்ள கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் தாவேக தலைவர் விஜய் பேச்சு. கல்வியில் மாநில அரசுகளுக்கு முழு சுதந்திரத்தை வழங்க வேண்டும். மத்திய அரசு என்று குறிப்பிடாமல் ஒன்றிய அரசு என குறிப்பிட்டு தாவேக தலைவர் விஜய் பேச்சு. முறைகேடுகளால் நீட் தேர்வு மீது மக்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது. தேர்வால் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் என்பது அப்பட்டமான உண்மை என்றும் தாவேக தலைவர் ஆவேசம். மாநில கல்வி முறையில் படிக்கும் மாணவர்கள் மத்திய அரசின் NCERT தேர்வை எப்படி எழுத முடியும்? மாணவர்களுக்கு விருது வழங்கிய விஜய் கேள்வி. நீட் தேர்வை எதிர்த்து திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாணவரணி செயலாளர் எழிலரசன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. நீட் விலக்கு கோரும் தீர்மானத்தை ஆதரிப்பதாக கூறிய விஜயின் கருத்து வரவேற்கத்தக்கது. நீட்டுக்கு எதிரான திமுகவின் நிலைப்பாட்டை அனைத்து கட்சிகளும் உணர ஆரம்பித்து விட்டதாகவும் RS பாரதி கருத்து. நீட் விலக்கு மசோதாவிற்கு நடிகர் விஜய் ஆதரவு தெரிவித்திருப்பது ஆச்சரியம் அளிக்கிறது. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற கோரும் அவரின் கருத்துக்கு அதிமுக ஆதரவு என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை மறைக்க சதி நடப்பதாக மாநிலங்களவையில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. மக்கள் அளித்த தீர்ப்பை எதிர்க்கட்சிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவும் சாடல். மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பதிலுரையின் போது எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. மோடியின் பேச்சுக்கிடையே காங்கிரஸ் தலைவர் கார்கே தலைமையில் எம்பிக்கள் முழக்கம். कल्याण कैसे होता है और PM किसान सम्मान योजना का लाभ 10 करोड़ किसान इतनी चर्चा அடுத்த 5 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் புதிய உச்சத்தை எட்டும். உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும் எனவும் மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பொய் பரப்புரைகளை மீறி எங்களின் உழைப்பே வென்றுள்ளது. அடுத்த 20 ஆண்டுகளுக்கு பாஜக தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் என காங்கிரஸ் நினைப்பதாகவும் பிரதமர் மோடி மாநிலங்களவையில் பேச்சு. பிரதமர் மோடி பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவை தலைவர் இருக்கையை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சிகள் அமளி. மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் எதிர்க்கட்சியினர் மொத்தமாக வெளிநடப்பு. कल्याण कैसे होता है और PM किसान सम्मान योजना का लाभ 10 करोड़ किसान உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நாடாளுமன்றத்திலிருந்து எதிர்க்கட்சிகள் ஓடிவிட்டன. வெளிநடப்பு செய்து மாநிலங்களவையை எதிர்க்கட்சிகள் அவமதித்திருப்பதாகவும் பிரதமர் மோடி கண்டனம். வெளிநடப்பு செய்து எதிர்க்கட்சிகள் அரசியலமைப்பை அவமதித்து உள்ளனர்.
எனது முதுகை காட்டவில்லை, எதிர்க்கட்சிகள் அரசியலமைப்புக்கு முதுகை காட்டி வெளியேறியதாகவும் மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் விமர்சனம். முழுமையான விவரங்கள் இல்லாத ஏ.கே. ராஜன் குழு அளித்த அறிக்கையை வைத்து திமுக நீட் எதிர்ப்பு நாடகத்தை தொடரும் மர்மம் என்ன? பலமுறை வலியுறுத்தியும் நீட் தேர்வு வருவதற்கு முன்னதாக மருத்துவ மாணவர் சேர்க்கை விவரங்களை தர மறுப்பது ஏன் என்றும் அண்ணாமலை கேள்வி. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வலுக்கும் போராட்டம். காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மக்கள் வலுக்கட்டாயமாக கைது. புதிய குற்றவியல் சட்டங்களின் பெயர் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டம். சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கம். பள்ளிக்கல்வித்துறையில் 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணியாற்றுபவர்களை இடமாறுதல் செய்ய உத்தரவு. நேர்முக உதவியாளர், கண்காணிப்பாளர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர் பற்றிய தகவலை 5ஆம் தேதிக்குள் அனுப்ப ஆணை. தமிழ்நாட்டில் கலை அறிவியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் தொடக்கம். மீதமுள்ள இடங்களை நிரப்ப 3 நாட்கள் அவகாசம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வருகிற 9ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. வினாடிக்கு சுமார் 3000 கனஅடியாக உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல். ஆனி மாத பிரதோஷத்தை ஒட்டி சதுரகிரியில் குவிந்த பக்தர்கள். ஏராளமானோர் மலையேறி சுவாமி தரிசனம். மயிலாடுதுறையில் காவிரி ஆற்றின் கிளை ஆற்றில் இரவு பகலாக நடைபெறும் மணல் கொள்ளை. மணலை மூட்டை மூட்டையாக அள்ளி கடத்தும் சமூக விரோதிகள். சென்னை விமான நிலையத்தில் 62 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கடத்தல் தங்கம் பறிமுதல். துபாயிலிருந்து 960 கிராம் தங்கத்தை கடத்தி வந்த பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. உத்தரப்பிரதேசம் ஹத்ரஸில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 121ஆக அதிகரிப்பு. செருப்புகளை தவிர இங்கு ஆய்வு செய்ய எதுவும் இல்லை என சோதனையை முடித்துச் சென்ற தடயவியல் குழுவினர். ஹத்ரஸ் கூட்ட நெரிசலில் பலி குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. அலட்சியமாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் மனுவில் வலியுறுத்தல். ஹத்ரஸ் கூட்ட நெரிசலால் காயமடைந்தோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். சம்பவம் குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக போலீசார் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை. சூரியனை ஆய்வு செய்ய விண்ணில் செலுத்தப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் 178 நாட்கள் பயணித்து ஒளிவட்ட பாதையை வெற்றிகரமாக நிறைவு செய்ததாக இஸ்ரோ தகவல்.
காசாவின் பாதுகாப்பு மிகுந்த கான்யூனிஸில் தங்களது வலியுறுத்தலை ஏற்று வெளியேறிய மக்கள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர் உட்பட 12 பாலஸ்தீனியர்கள் பரிதாப பலி. மும்பை பங்குச்சந்தையில் புதிய உச்சம். முதன்முறையாக 80,000 புள்ளிகளை கடந்தது சென்செக்ஸ்.